வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். டுடே டாபிக் வந்து ப்ராப்ஸ். ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ் பார்த்துட்டோம், கிளாஸ் காம்போனன்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா ப்ராப்ஸ். ப்ராப்ஸ்னால் என்ன சொல்லணும்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட மெயின் ஒர்க் எப்படின்னா, ஒரு காம்போனண்ட்ல இருந்து இன்னொரு காம்போனண்ட்டுக்கு நம்மளோட வேல்யூஸை பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா, ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஒரு வேல்யூஸை இன்னொரு காம்போனண்ட்டுக்கு பாஸ் பண்ண மட்டும் தான் முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது. இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் பார்க்குறவே பார்த்துருந்தோம். காம்போனன்ட்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது நம்மளால் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஜஸ்ட் அசைன் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, பட் பாஸ் பண்ணி அசைன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய இன்டர்வியூஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஆட்ரிபியூட்ஸ்னு கேட்டாலும் சரி, ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டாலும் சரி, ப்ராப்ஸ்னு கேட்டாலும் சரி, பேராமீட்டர்ஸ் கேட்டாலும் நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சர் இது சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இது எல்லாத்தோடையும் ஃபங்க்ஷனாலிட்டிங்கிறது இது ஒன்று தான். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ப்ராப்ஸோட பேசிக்காக ஒரு ப்ராப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், காம்போனன்ட்ஸ்குள்ளே நமக்கான ஒரு ஃபைல். நான் வந்து இது ப்ராப்ன்றனால, ப்ராப்ஸ் பற்றி பண்ணுறேன், prop.jsx அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து நம்ம யூசர் டிஃபைன்டு டேக்ஸ், டிஃபால்ட் டேக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறேன். அதனால கான்ஸ்ட் அல்லது லெட் நான் யூஸ் பண்ணி நான் என் ஃபங்க்ஷன் நேம் செட் பண்ணுறேன். சாம். ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட்ங்கிறது நம்ம இப்படி தானே கிரியேட் பண்ணுவோம். இதுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் டேக் வைப்போம். அந்த ரிட்டர்ன் டேக்குங்கிறதுல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜையுமே பாஸ் பண்ண போகிறோம். ஹாய். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுத்துக்க வேண்டியதான். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் சாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். பட் நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ராப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ப்ராப்ஸை இப்போ நான் எங்கேருந்து அசைன் பண்ண போறேன்னா, என் ஆம்.js பேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஜ்ல இருந்து நான் வேல்யூஸை ப்ராப்ஸ்க்கு அசைன் பண்ண போறேன். அப்போ இங்கே நான் என்ன வச்சிருந்தேன், சாம்ப் அப்படின்னு சொல்லி என் ஃபங்க்ஷன் நேம் செட் பண்ணியிருந்தேன்னா, சாம்ப். என்னோட ஃபைல் நேம்ங்கிறது என்ன கொடுத்துருந்தேன், நான் வேணா உங்களுக்கு திரும்ப ஃபர்ஸ்ட் செஞ்சு காட்டுறேன். இம்போர்ட். ஏன்னா நான் அந்த பேஜை இம்போர்ட் பண்ணணும், அங்கே எக்ஸ்போர்ட் பண்ற பேஜை நான் இங்கே இம்போர்ட் பண்ணணும். அப்போ இம்போர்ட் சாம்ப், அதாவது என் ஃபங்க்ஷன் நேம் ஃப்ரம் எந்த ஃபோல்டர்ல இருந்து அப்படிங்கிறது, ஃபோல்டரை வந்து அனலைஸ் பண்றதுக்காக டாட் / வச்சு காம்போனன்ட்ஸ்குள்ள எனக்கு எங்க இருக்கு, ப்ராப்ஸ்ங்கிற பேஜ்ல இருக்க அந்த ப்ராப்ஸ்ங்கிற பேஜை கொடுத்துறேன். இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும்னா நான் டிவிஷனுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, என் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். அப்போ என் ஃபங்க்ஷன் நேம் நான் என்ன வச்சிருந்தேன், சாம்பா. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நேமை நான் கால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ப்ராப்ஸ்ங்கிற வேல்யூவை நான் வந்து ஆக்டர்.jsல இருந்து அசைன் பண்ண போறேன். அப்போ இந்த சாம்பிள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். நேம் UK அப்படின்னு செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சிட்டி செட் பண்றேன். சிட்டில புதுக்கோட்டை அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு நேமும் ஒரு சிட்டியும் வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த நேம் சிட்டியை நான் வந்து எங்க கால் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டைரக்டா என்னோட props.jsx அப்படிங்கிற பேஜுக்கு போயிடுறேன். இங்க நான் என்னன்னா என் ப்ராப்ஸ் தான் இங்க கால் பண்ண போறேன். ப்ராப்ஸ். ஓகேவா? இப்போ என் ப்ராப்ஸை நான் கால் பண்ணிட்டேன். இப்போ நான் நேம் அசைன் பண்ணணும்ல, அந்த நேம் அசைன் பண்றதுக்கு ப்ராப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு, இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள நான் ப்ராப்ஸ்ங்கிறது எனக்கு ஒர்க் ஆகும்னா, நான் ப்ராப்ஸ் டாட் அப்படிங்கிற இந்த மென்ஷன் பண்ணி நான் அங்க கொடுத்துருக்க நேம் கொடுத்தா போதும், என்னோட ப்ராப்ஸ் ஒர்க் ஆயிரும். அப்போ ப்ராப்ஸ் டாட் நேம், ஹாய், நேம் வந்துருமா. நெக்ஸ்ட் ஃப்ரம், திரும்ப நம்ம இன்னொரு சிட்டி ஒன்று வச்சிருக்கோம்ல, அதுக்கு ஒரு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி props.city அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா, எனக்கு நேமும் சிட்டியும் வந்து என்னோட கோடிங்கோட சேர்ந்து பிரிண்ட் ஆயிடும். இது எங்க இருந்து வருது அப்படின்னா, டைரக்டா app.jsங்கிற பேஜ்ல இருந்து வருது. ஓகேவா? இங்க என்ன ப்ராப் தான்.
இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். டெர்மினல் போய்க்கிறேன். Ctrl+C கொடுத்தா ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்க கமாண்ட் எல்லாம் டெர்மினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து npm அதாவது ஃபோல்டர் எதில் இருக்குன்னு செலக்ட் பண்ணிப்போம். நமக்கு சாம்பிள்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம SRC எல்லாமே இருக்கு. அதனால நம்மளோட டைரக்ஷனை சாம்பிளுக்கு மாற்றிடணும். நெக்ஸ்ட் npm ஸ்டார்ட். ஓகேவா? இப்போ நமக்கு லோட் ஆகி நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து டேரக்டா குரோம்ல ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட ப்ராப்ஸ்ங்கிற பேஜ் ரன் ஆகிட்டு ரன் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ரியாக்டரோட க்ரோம் பேஜ் போய் பார்த்தா ஹாய் நம்ம நேம் செட் பண்ணியிருந்தோமா யூகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் எங்கே கொடுத்துருந்தோம் புதுக்கோட்டைன்னு கொடுத்துருந்தோம். அப்போ இந்த இடத்துல அது வந்து மாறிடுச்சு. இப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல புதுக்கோட்டைக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு நேம் திருச்சி அது மாதிரி கொடுக்குறேன்னா இதுவும் எனக்கு சேஞ்ச் ஆகும். பட் என்னன்னா நம்மளால வந்து இங்க மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரன் டைம்ல நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம ஆஃப்டர் ஜேஸ்ல இருந்து ப்ராப்ஸ்க்கு அசைன் தான் பண்றோம், சேஞ்ச் பண்ணல. ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காம்பனன்ட்ஸ் ஆர் இம்யூட்டபிள். நம்மளால அசைன் பாஸ் தான் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது இதில். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராப்ஸ்ல ஒரு சிம்பிளா ஒரு வேல்யூஸை மட்டும் பாஸ் பண்றது எப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இதுல இப்போ வந்து ஒரு ப்ராப் சில்ட்ரன் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் மெத்தட் இருக்கு. ப்ராப் சில்ட்ரன் மெத்தட்ன்றது எதை பத்தி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்புட் டைப் செட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் செட் பண்றேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஒரு பட்டன் வைக்கிறேன். ஆனா இதை நான் எப்படி ப்ராப்ஸ்ல கால் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இன்புட் டைப்ஸ்ங்கிறது ப்ராப்ஸா நம்ம அசைன் பண்ணிட முடியும். பட் நம்மளோட பட்டனை எப்படி நம்மளால அசைன் பண்ண முடியும்? அப்ப அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் சைல்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க டிஃபால்ட்டா கொடுக்குற ஃபர்ஸ்ட் டேக் எப்பயுமே வந்து பேரண்ட் கிளாஸா எடுத்துக்கும். அதுக்கு கீழே வர சப் கிளாஸ் எல்லாமே வந்து சைல்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம், சில்ட்ரன் கிளாஸா எடுத்துக்கும் ப்ராப்ஸ்ல. அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்லி செட் பண்ணிப்பாங்க. இப்போ இதே இதுல நான் என்ன பண்றேன்னா இதே ஆண்ட்ராய்ட் ஜேஸ்க்கு வந்துடுறேன். இங்க நான் சாம்பிள் வந்து ட்ரிச்சி நேம் இதை அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பட்டன் செட் பண்ண போறேன். பட்டன் கிளாஸ். ஓகேவா? இந்த பட்டன்ல நான் என்ன நேம் வைக்கிறேன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சிருக்கேன். இந்த சப்மிட் பட்டன் எனக்கு எங்க ஒர்க் ஆகணும்? இந்த props.jsல இங்க ஒர்க் ஆகணும். அப்ப நான் என்னன்னா இதுக்குள்ள நான் ஒரு HTML டேக்கை யூஸ் பண்ண போறேன். ஏன்னா ஒரு HTML எலிமெண்ட் பட்டன்ங்கிற ஒரு HTML எலிமெண்ட் வந்து இப்ப என் ரியாக்டுக்குள்ள வரப்போகுது அப்படின்னா அப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு டிவிஷன் கிளாஸ் வேணும். ஏன்னா ஒரே ஒரு HTML எலிமெண்ட்டை மட்டும்தான் இதை அக்சஸ் பண்ணும். இப்ப நம்மளுக்கு மல்டிபிள் HTML எலிமெண்ட்டை வந்து அக்சஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா எனக்கு டிவிஷன் கிளாஸ்ங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். அப்ப நான் இந்த இடத்துல ஒரு டிவிஷன் கிளாஸ் ஓபன் பண்ணிட்டேன். டிவிஷன். ஓகேவா? அப்ப இந்த டிவிஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க கொடுத்துட்டேன். நான் இப்ப அந்த என்னோட பட்டனை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்ல. பட்டனை மென்ஷன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, props.children அப்படின்னு சொல்லிட்டா போதும். அதுக்கு கீழே வர டிஃபால்ட்டா வர எல்லா கிளாஸுமே அது வந்து சைல்ட் கிளாஸா எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம ரிட்டர்ன் எப்போ பாஸ் பண்ணாலுமே அது டிவிஷனுக்காக ஒரு பிராக்கெட் கொடுத்து அந்த பிராக்கெட்குள்ள யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேவா? அப்போ நமக்கு எரர் அடிக்காமல் இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இங்கே நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்னோட பட்டன் செட் ஆகல. அப்போ பட்டன் எதனால செட் ஆகலன்னு பார்க்கலாம். props.children சொல்லிட்டு நான் இங்கே செட் பண்ணிட்டேன். பட் என்னோட பட்டன் ஏன் app.jsலேருந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டு இன்னும் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கலை. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு புதுசாக ரன் பண்ணுவோம். நமக்கு அங்கே ரைட்ட பட்டன் யூஸ் ஆயிடும். இப்போ பார்த்தீங்களா ஹாய் யூகே ஃப்ரம் திருச்சிங்கிறது பேரண்ட் கிளாஸ், சப்மிட்டுங்கிற பட்டன் எனக்கு சைல்ட் கிளாஸ், ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம சைல்ட் கிளாஸ்ல ஒரு பட்டன் தான் யூஸ் பண்ண முடியும், இன்னொரு பட்டன் யூஸ் பண்ண முடியாதுன்னா நீங்க கொடுக்குற சப்டிவிஷன்ஸ் எல்லாமே சைல்ட் கிளாஸ்ல தான் வரும். அப்போ ஒரு மெயின் இன்புட் கீழே நீங்க என்ன கொடுத்தாலுமே அது சைல்ட் கிளாஸா எடுத்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ப்ராப்ஸ்ல வந்து ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் நல்லா புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? கிளாஸ் காம்போனன்ட்டுக்கு போயிடும். ஒரு ப்ராப்ஸ்ல கிளாஸ் காம்போனன்ட் எப்படி இருக்கும்? அப்ப நான் வந்து இன்னொரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க இன்னொரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்றேன். props 2.jsx அப்படின்னு சொல்லி என்னோட பேஜ் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப இதுல வந்து ஒரு கிளாஸ் காம்போனன்ட்ல ப்ராப்ஸ்
ப்ராப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிளாஸ் காம்போனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ஸ்ங்கிறது எப்படின்னா டிஃபால்ட்டாவே எடுத்துக்குவோம். நம்ம காம்போனண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணா இதுல யூஸ் பண்ற ஒரு வேர்டு என்னன்னா திஸ். ப்ராப்ஸ் யூஸிங் பண்ணணும்னா நம்ம ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணலாம், அது திஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. இப்போ இதுலயே நம்ம வந்து நம்மளோட டிஃபால்ட் டேக்ஸ், அதாவது நம்மளோட ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை எழுதிக்கலாம். import react from react. next என்ன நம்மளோட கிளாஸ் காம்போனன்ட் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ். கிளாஸ் காம்போனன்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்ஸ்ங்கிற கீவேர்டா, அப்ப நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணுமா இங்க. இப்போ நான் sam2 அப்படின்னு இதுல செட் பண்றேன். எக்ஸ்டென்ஸ் நான் சொல்லியிருந்தேன் காம்போனன்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுத்தா மேல் டிஃபால்ட்டாவே காம்போனன்ட் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ் காம்போனன்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள கிளாஸ்னா ரெண்டர் மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். இந்த ரெண்டர் மெத்தட்ல ரிட்டர்ன் ஒரு h1 டேக் யூஸ் பண்றேன். ஓகேவா? இந்த இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹாய் என்னோட ப்ராப்ஸ் நேமை மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ண போறேன். இதுக்கான ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னா after.jsல செட் பண்ணணும். நான் என்ன செட் பண்ணல, ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்மளோட டிஃபால்ட் இருந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நம்ம ஃபங்க்ஷன் என்ன sam2வா sam2. ஓகேவா? இப்போ நான் இங்க டைரக்டாவே எழுதிட்டேன் props டாட் நேம்னு. பட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ஸ்ங்கிறத வந்து இங்க app.jsங்கிறதுல மென்ஷன் பண்ணணும். அப்ப நம்மளோட ஃபங்க்ஷனுங்கிறது என்னது, sam2ங்கிறதுல props2ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம வச்சிருக்கோம். இங்கேயும் வந்து அப்ப sam2, இங்கே sam2. நமக்கு சிட்டி தேவையில்ல, அதனால இந்த சிட்டியை மட்டும் எடுத்துரும். ஓகேவா? இப்போ இந்த பட்டன் கூட எடுத்துடலாம், நம்ம வேணும்னா அப்புறமா செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை ரன் பண்ணுவோம். வந்துருச்சா ஹாய் யூகேன்னு சொல்லிட்டு. அப்ப இது எதுல ஒர்க் ஆகுது அப்படின்னா props2ங்கிற பேஜ்ல ஃபங்க்ஷன் கிளாஸ் காம்போனன்ட்ல ஒர்க் ஆகுது. இப்போ கிளாஸ் காம்போனன்ட்ல ஒரு ப்ராப்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாத்துருவோம். இந்த திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் நேம்ங்கிறது எதனாலனா இந்த திஸ்ங்கிறது கிளாஸ் காம்போனன்ட் வரைக்கும் டிஃபால்ட்டாவே ப்ராப்ஸ்ங்கிறத அசைன் பண்ணிக்கும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ற வேர்டு தான் இந்த திஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு ப்ராப்ஸை பத்தி பார்த்தோம். இந்த ப்ராப்ஸ்ல ஒரு இன்புட் டைப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ப்ராப்ஸ்க்கு அடுத்து என்ன இருக்கு அதை பத்தி இன்னும் பிரீஃபா பார்ப்போம். ஓகேவா? இந்த ப்ராப்ஸ் நீங்க நல்லா கத்து வச்சுக்கோங்க. ஏன்னா போக போக நம்ம யூஸ் பண்ண போற எல்லாத்துலயுமே ப்ராப்ஸ்ங்கிறது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.